பேசலாம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே என்கிறதான படம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு. கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தேன். கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தேன். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தேன். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தேன். சமாதானம் செய்ய வைத்தேன் சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தேன் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் அந்த 31வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று வேதம் சொல்கிறது. அதாவது சபைகள் வளர்ந்து பெருகினது. சபையினுடைய எண்ணிக்கை மாத்திரமல்ல, ஆனால் எதில் பெருக்கம் இருந்தது அப்படின்னா, சமாதானத்திலே, பயபக்தியிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்திலே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆறுதலிலே சபை வளர்ந்தது. மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ நாம் சபை வளருது அப்படின்னு நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? சபை நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ சபை நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா
நம்ம உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ணிக்கை வச்சு சொல்லுவோம் இல்லையா? எண்ணிக்கை அன்னைக்கு இத்தனை பேர் தான் இருந்தாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்போ சபை வளருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த எண்ணிக்கையினுடைய வளர்ச்சி என்பது ரெண்டாவது தான். அதே போல் கிளை சபைகள் இல்லை சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு அங்கெல்லாம் சபை இருக்குது, இங்கெல்லாம் சபை இருக்குது. கத்துமையும் உண்டாகுது. அல்லேலூயா. இந்த கிராம ஊழியத்தில் கூட நம்ம நினைப்போம் ஒருத்தங்க நம்ம சபைக்கு வரல, ஆனால் அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி நாங்கள் அந்த ஊருக்கு போனோம், அங்கே உடனே ஒரு வீட்டை வாடகை பிடிச்சி செஞ்சிட்டோம். ஆனால் அப்புறம் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுனால செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்துமையும் உண்டா. அல்லேலூயா. அவங்க நிறைய விஷயங்கள் ஆரம்ப நாட்களில் பொருளாதாரத்தினால சில காரியத்தை செய்ய முடியாமல் போனது. சில இடத்த நாங்கள் இழந்த நாட்கள்லாம் உண்டு பொருளாதார பிரச்சனையில். நம்ம அரசடியில் அதை அப்படி தான் விட்டோம். அரசில் நடத்த ஆரம்பித்தோம், அப்புறம் அதில் இடம் வாங்கி செய்ய முடியாத நிர்பந்தம் இருந்தது. அதுக்குள்ளே அது இன்னொருத்தங்க அதை என்ன செஞ்சுட்டாங்க, இடம் வாங்கி அதை இன்றைக்கி சபை நடந்து கொண்டிருக்கிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் முதல்ல அரசடிக்கு நாங்கள் போனோம் 97 98 கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. பொருளாதார பிரச்சனை, எதையும் செய்ய முடியலை, ஆனால் ஊழியத்தை செஞ்சோம் அந்த நாட்களில். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, இன்றைக்கி வாய்ப்புகள் கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு சில காரியங்கள் இருக்கிறது, இருந்தாலும் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க இல்லையா? அப்போ சபையினுடைய வளர்ச்சியை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சபையினுடைய எண்ணிக்கையை பார்க்குறோம். நல்ல சபை வளர்ந்துருக்கு, எண்ணிக்கை இருக்குது, நல்லது. இன்னொரு சபை கிளை சபை ஏற்படுத்துகிறாங்க, சபை அந்த ஸ்தாபனம் வளருது, அந்த சபைகள் வளருது, நல்லது. ஆனால் இந்த வளர்ச்சி என்பது பைபிள் பிரகாரம் ரெண்டாவது தான். எண்ணிக்கை இதெல்லாம் ரெண்டாவது தான். சபை எதில் வளரணும் அப்படின்னா சமாதானத்தில் வளரணும். அது சொல்லணும் ஐயா. பக்தி விருத்தியில் வளரணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் வளரணும். கர்த்தமயம் உண்டு. அல்லேலூயா. இதுதான் சபையினுடைய சரியான வளர்ச்சி. எண்ணிக்கை வைத்தல்ல, இத்தனை சர்வீஸ் நடக்கு எங்களுக்கு அப்படிதல்ல. அந்த சபையினுடைய சரியான வளர்ச்சி சமாதானம் இருக்கணும், சமாதானம் உண்டாகணும். சபையிலே சமாதானம் இருக்கணும். ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது சிலர் கேட்பாங்க, இந்த காரியத்தை நீங்கள் சரின்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு சமாதானமாக இருக்கிறதா, உங்கள் மனசில் நிறைவு இருக்கிறதா, மனப்பூர்வமாக உங்களுக்கு தெரியுதா? ஒரு காரியத்தை நம்ம சரின்னு சொன்னோம்னா மற்றவங்க கேட்குறது உங்களுக்கு சமாதானமாக இருக்குதா உங்களுக்கு? அதாவது குழப்பத்தோடு எடுக்கிற முடிவல்ல, ஒரு சமாதானத்தோடு எடுக்கிற முடிவு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ சபை என்பது நாம தானே இல்லையா? கெட்டடம் அல்ல. கெட்டடம் என்பது கூடி ஆராதிக்கிற இடம், கூடி ஆராதிக்கிற ஒரு இடம், பொதுவான ஒரு இடம், கூடுகிற இடம், அவ்வளோதான். ஆனால் சபை என்பது நாம தான். சபையில் என்ன இருக்கும் அப்படின்னா முதல்ல சமாதானம் இருக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கணும். சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம். சமாதானம் இல்லை அப்படின்னா நாம் எதையும் செய்ய முடியாது. சமாதானம் இல்லை, எவ்வளவு பணங்கள், எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு அதிகாரங்கள், எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, உலக தலைவர்கள்லாம் எவ்வளவோ இருக்கிறாங்க, ஆனால் சமாதானம் இல்லாமல் படுகிற வேதனைகள் அதிகம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சபையில் முதல்ல என்ன செய்யணும்? சமாதானம் உண்டாகணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். சபை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். சபையில் இருக்கிற ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நமக்குள்ளே சமாதானம் இருக்கணும். அப்போ இந்த சமாதானத்தை நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்வது அப்படின்னா, அதாவது அந்த யோவானில் அந்த 14 வாசி 14:27 வாசிங்க. யோவான் 14 சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருந்துட்டா. அப்போது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும். அது எப்படின்னா அந்த 14:1 வாசிங்க. 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அப்போது விசுவாசத்தினால நமக்குள்ள என்ன உண்டாகிறது? சமாதானம். கர்த்தரை விசுவாசிக்கிறது. அவருடைய சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை விசுவாசிப்பது. இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், அந்த ஏசாயாவில் 26ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 26 அந்த 3 வாசிங்க. ஏசாயா 26 3 ஏசாயா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு போர். அப்போ உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன். அப்போ தேவனுடைய சமாதானம் நமக்கு எப்படி வருது? ஒரு சபையில் சமாதானம் எப்படி உண்டாகிறது, ஜனங்களுக்குள்ளே சமாதானம் எப்படி உண்டாகிறது அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரை உறுதியாய் பற்றி கொள்வது. அவரை உறுதியாய் பற்றி கொள்வது, அவரை நம்பி இருப்பது, இதனால் வரக்கூடியதான் தேவ சமாதானம். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்வது, அவரை நம்புவது, அவரை சார்ந்து கொள்வது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்வது, சார்ந்து வாழ்வது, அவரையே நம்புவது, அவரை விசுவாசிப்பது, அவரை உறுதியாய் பற்றி கொள்வது, இதுதான் சபையில் சமாதானம் ஊற்றப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு, உலக ஜனங்களுக்கு பயந்து சீஷர்கள் அறை வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது உயிர்த்து வந்த இயேசு அவங்க நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை மறந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருப்பாருங்கிற நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் மரித்த பிறகு 3 நாளைக்குள்ளே. ஆனால் இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். 2வது நான் பார்க்குற யோவான் அந்த 21 அவிசுவாசத்தோடு சந்தேகத்தோடு காணப்பட்டார்கள். இயேசு அவர்கள் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஒரு மனுஷனுக்குள்ளே பயமும் அவிசுவாசமும் வருமானால் நாம் இருக்கிற சமாதானத்தை இழந்து போயிடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ சபை என்பது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நமக்குள்ளே முதல்ல தேவ சமாதானம் ஊற்றப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன். வேதத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை தன் காலின்கள் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். அப்போ சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், சபையிலே வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சபை தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். நாம் நம்பணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். தேவ சமாதானம் நமக்குள்ளே ஊற்றப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ சபை எதில் வளரணும் அப்படின்னா சமாதானத்தில் வளரணும், சமாதானத்தில் வளரணும். சமாதானத்தின் தேவன் சபைக்குள்ளே வாசம் பண்ணணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லோருமே மியூசிக் தட்டு போடும், பயங்கரமாக மியூசிக் போடும்போது எனக்கு நெஞ்சு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சவுண்டு ஓவர். நல்லா தான் இருக்குது, அது சவுண்டு கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம இருதயம் படப்படன்னு அடிக்குது, அப்படி பயமாக இருக்குது. இன்றைக்கி அப்படி ஒரு மியூசிக்கு, அப்படி ஒரு காரியங்கள்லாம் வந்துட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எவ்வளோ பாட்டு பாடி என்னதான் நம்ம கவர்ச்சியாக செஞ்சாலும் சமாதானம் இல்லை அப்படின்னா சபையில் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தேவை. அதே நேரத்தில் சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் தம்பிட்டு அடிக்கடி சொல்லுவேன், பாட்டு பாடுவதில்லை தம்பி, பாட்டு அபிஷேகத்தில் பாடணும், உணர்ந்து பாடணும். ராகம் எப்படி இருந்தாலும் சரி உணர்ந்து பாடணும். அப்படின்னா ஆவியானவர் வேலை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது சொல்லுவையா. நான் பெருமை, நான் எப்பவுமே அப்படிதான், இருமல்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் இல்லையா. நம்ம பாட்டை உணர்ந்து பாடணும். பாடும்போது எனக்கு அழுகை வந்துடும், கண்ணீர் வந்துடும். வண்டியில் போகும்போதெல்லாம், லாங்கில் போகும்போது சில பாட்டுக்கெல்லாம் பாடுவேன், கண்ணீர் அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. சில பாட்டுகள்
அந்த அந்த அப்படியே என் பையன்கிட்ட சொல்லு, என் பிள்ளைகளுக்கு சொல்லு. அதுதான் ஒரு பாட்டு அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணி அப்படியே பாடுவது இல்லை தம்பி. உணர்ந்து பாடு, உணர்ந்து பாடணும், உணர்வடைஞ்சு பாடணும். பாடும்பொழுது அபிஷேகம் நமக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு செபம் இருக்கணும். சும்மா பாட முடியாது, செபம் இருக்கணும். செபம். நம்முடைய பாட்டு கேட்குறவங்களுக்கு வேலை செய்யணும், கிரியை செய்யணும். நாங்களும் அப்படி தான் உணர்ந்து. என்னை தொட்டது பாட்டு தான். மணிக்கணக்காக எனக்கு பிரசங்கம் பண்ணலை யாருமே. என்ன செய்வேன் இன்ப இயேசுவே, என்னையும் நேசித்தீரோ. அந்த காலத்து சிபிஎம் பாட்டது. எங்கள் சபையில் அடிக்கடி இந்த பாட்டை பாடுவாங்க. உள்ளே போகும்போதே கண்ணீர் விட்டு அழுது அப்படி ஒப்பு கொடுத்தவன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. பாஸ்டர் மணிக்கணக்காக எனக்கு பிரசங்கம் பண்ணலை. நான் உள்ளே போகும்போது இந்த பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. என் 2 பிள்ளைகள், அப்போ எனக்கு 2 பிள்ளைகள், அப்போ மூத்த 2 பிள்ளைகளையும் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு என் மனைவி நாங்களாம் போகும்போது, என்ன செய்வேன் இன்ப இயேசுவே, என்னையும் நேசித்தீரோ. அந்த பாட்டு என்னை உடைத்தது. அது சொல்லலையா. பாட்டு நம்மளை நமக்குள்ளே கிரியை செய்யும். சபைக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். சபைக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். சபை சமாதானத்திலே வளர்ந்தது. எண்ணிக்கையில் அல்ல, எண்ணிக்கை இருந்தது இல்லையா? 3000, 5000, அப்புறம் திரள் கூட்டம். சபை பரிசுத்தம் அடைஞ்சோன்னு திரள் கூட்டம் ஜனங்கள் கூடினாங்க. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். 120 பேர், அப்புறம் 3000, அப்புறம் 5000, அப்புறம் திரள் கூட்டம். சபை எண்ணிக்கையிலே வளர்ந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சபையினுடைய வளர்ச்சி சமாதானத்திலே வளரணும். அவன் சொல்லலையா, நமக்குள்ளே சமாதானம் இருக்கும். எண்ணிக்கை இருக்கலாம், எண்ணிக்கை இருக்கலாம், கூட்டங்கள் இருக்கலாம். எப்படி எல்லாருக்குள்ளே சமாதானம் இருக்கிறதாங்கிறது நமக்கு தேவை. சபை சமாதானத்திலே வளரணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சமாதானத்தை வளரணும்னா சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, 2வதாக 12 அந்த 9 அந்த அந்த பகுதி தொடர்ந்து வாசிப்போம். 31 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சபைகள் சமாதானம் பெற்று 2வது பக்தி விருத்தி அடைந்தது. பக்தி விருத்தி, பக்தி விருத்தி அப்படின்னு நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம்? பக்தியில் விருத்தி அடையுது அப்படின்னா, எனக்கு ஆண்டவருக்கு சொன்ன காரியம் அப்படின்னா, தேவனுக்கு ஏதாவது செய்வது. கர்த்தர் விரும்புகிறதை தேவனுக்காக எதையாவது செய்வது. பக்தி விருத்தி. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு நாம் எப்படி அந்த பக்தி தான் உலக ரீதியாக அந்த பக்தி உள்ளவங்களை பார்க்கலாம் இல்லையா? 3 மணி 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு அந்த போய் அந்த காரியங்கள்லாம் பார்க்குறோம். சில மாதங்களில் நான் பார்க்க எப்படி இதெல்லாம் அந்த சாத்தியப்படுது? இவ்வளவு குளிராக இருக்குது, நம்ம வெண்ணி வச்சு தான் குளிக்கிறோம். இவ்வளவு காரியத்தில் எப்படி நம்முடைய பக்தி இல்லையா? பக்தி எதையாவது உள்ள செய்யணும். பக்தி பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காக ஜனங்கள் ஓடுவதை நம்ம பார்க்குறோம். நம்ம பிரயோஜனத்துக்காக ஓடுகிறோம். பக்தி விருத்தி அப்படின்னா கர்த்தருக்கென்று எதையாவது செய்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுவது, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் காரியங்களை செய்வது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் அந்த 9:16 அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னது என்மேல் விழுந்த கடமை. பிரசங்கம் பண்ணுவது, சுவிசேஷத்தை அறிவிக்க என்மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி பவுல் எழுதுறார். அந்த ஏசாயா 61:1 வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். ஒரு மனுஷனுக்குள்ள பக்தி இருக்குமானால்
அந்த பக்தி அவனுக்குள்ளே விருத்தி அடையுமானால் சுவிசேஷத்தை அறிவிக்க என்மேல் விழுந்த கடமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். ரெண்டாவது, யாருக்கு சுவிசேஷம்? ஏசாயா 61:1 சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அதே இதில் மத்தேயு 11:5 வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 11:5, லூக்கா 4:18 தரித்திரருக்கு சுவிசேஷம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். ஏசாயா 61:1 ரெண்டாவது, லூக்கா 4:18, மத்தேயு 11:5 தரித்திரருக்கு சுவிசேஷம். சிறுமைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும். தரித்திரம் உள்ளவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ரோமர் 1:21 வாசிக்கிறோம். சொல்லப்படாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சொல்லப்படாத இடங்கள். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சொல்லப்படாத இடங்களுக்கு ரோமர் 1:21 நேரம் இல்லை, நாங்கள் சீக்கிரமாக சொல்லியிருந்தேன். 1:21 சொல்லப்படாத இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ரோமர் 1:10 வாசிக்கிறோம். அதாவது, நான் சுவிசேஷத்தை நான் வெட்கப்படுவதில்லை, சுவிசேஷத்திற்கு நான் வெட்கப்படுவதில்லை. சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறதுனால, சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறதுனால நான் வெட்கப்படுவதில்லை. அப்போது சபை எதில் வளரணும்? பக்தியில், அதில் விருத்தி அடையணும். கர்த்தருக்கென்று செய்கிற காரியத்தில் விருத்தி அடையணும். சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணுவது, பிரயாசப்படுவது, அதற்காக செபிப்பது, இதெல்லாம் நம்மேல் விழுந்த கடமை. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய வேலை ஒரு ஊழியக்காரனுடைய வளர்ச்சிக்காக அல்ல, ஆண்டவருக்காக. நான் சிறுகணும், அவர் பெருகணும். ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதனுடைய மேல் கடமை. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவங்களுக்கு முன்னால் நம்ம முதல்ல வாழ்ந்து காட்டணும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். நம்ம கூட்டம் அவங்க நமக்கு பின்னால் வரணும். எல்லா நல்ல சொல்ல ஹல்லேலூயா. அவங்க கூட்டம் என் பின்னால் வருவாங்கன்னு நம்ம எத்தனை பேரை சொல்ல முடியும்? ஆண்டவர் அறியாத இடத்துல வைராக்கியமாக இருக்கலாம், அதை நான் சொல்லலை. சிலவங்க பழகினாலும் வைராக்கியம் வரமாட்டாங்க, அதை நான் சொல்லவே இல்லை. நம்மளை குறித்து எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? இவங்க ஒரு கிறிஸ்தவங்க, பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, நமக்கு பிடிக்கலை, ஆனாலும் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்மளுக்கு சாட்சி சொல்ல முடியும்? மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னால் நாம் சாட்சியாகி வாழணும். நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற இடத்துல சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. அவங்க ஏற்றுக்கொள்ளலை, நமக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், பாரப்படணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. 1978 நான் கேவிக்கிணறு இருக்கும்போது ஒரு குடும்பம் 11 பேர் வருவாங்க. 11 பேர். அந்த குடும்பத்தில் மொத்தம் 15 பேர். மற்றவங்க பிள்ளைகளை கட்டி வெளியில் இருந்தாங்க. அந்த ஐயாவுக்கு 2 மனைவி, மொத்தம் 12 பிள்ளைகள். ஆனால் நான் நடத்துகிற அந்த வீட்டுக்கு 11 பேர் வருவாங்க. இடம் ஃபுல்லாக இருக்கும். 11 பேர் வருவாங்க. எங்கள் சித்தப்பா வீட்டில் தான் வாடகை 2 வீடு பிடிச்சி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு 3 காம்பவுண்ட் இருக்குது. நான் ஒரு காம்பவுண்டில் ஒரு வீட்டில் ஓட்டு போட்ட வீட்டில் நடத்திக்கிட்டு வந்தேன். 14 வீட்டு தெருவில். அவங்க வீடு விசாலமாக வேணும் அப்படின்னு சொன்னோடனே, நமக்கு என்ன இருக்காங்க, மலேசியன் இருக்கிறாங்க. அவங்க அண்ணாச்சி வீடு பெரிய பெரிய வீடு 5 வீடு கட்டினாங்க அப்போ அந்த காலத்தில்.
நான் ஒன்று அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸாக குறைங்க, குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு அவங்க அண்ணன் வீட்டில் சொல்லி அட்வான்ஸை குறைச்சி அந்த வீட்டில் ஷிஃப்ட் பண்ணோம். உடனே எங்கள் சீத்தி சொன்னாங்க, அவங்க நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம இடத்துக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ முடிவு பண்ணிக்கன்ட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம கூட்டம் நடத்துகிறோம், ஆறாவது நடத்துகிறோம், யார் வேணாலும் வரலாம், அதெல்லாம் கிடையாது. என் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க, அதனால் அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது நியாயம் இல்லையேன்னு சொன்னேன். அப்போ நீ இடத்த காலி பண்ணி சொல்லிடாங்க. என்ன அன்னைக்கு வந்த பிரச்சனை தான் முதல் பிரச்சனை எனக்கு. அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க, நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? 11 பேர், சும்மா இல்லை 11 பேர். அந்த அந்த 10க்கு 10 வீடு, 11 லட்சம் முத்துக்கெல்லாம் தெரியும். அந்த வீடு ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. உடனே எங்கள் சித்தப்பா சித்தி வரலை, அவங்க பக்கத்தில் சிஎஸ்சி போயிட்டாங்க, நான் வரமாட்டேன். நான் ஒன்று சரின்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டே இருந்தோம். நீ எப்போ இடத்த காலி பண்ண போகிறேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நெருக்கடி. எனக்கு நெருக்கடின்னு அப்படி இப்படி இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு ஆச்சரியம். நான் வீட்டை காலி பண்ணி இன்னொரு இடத்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் யாருக்காக பிரயாசப்படணும், அவங்க என்கிட்ட இருந்து அவங்க கோயில்பட்டியை பார்த்து போயிட்டாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். அந்த 11 பேரும் கடையில் பார்த்தா இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல் என் நிலைமை அப்படி ஆகிடும். நான் ஒன்றும் கவலைப்படலை. சரி, மனுஷங்கிற அப்படி தான் இல்லையா? நம்ம யாருக்கு உதவி செஞ்சாலும் உதவியாக இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் பயணிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 11 பேர் அப்படியே போயிட்டாங்க. நான் தான் போய் கோயில்பேட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் ஒரே அழுக. அவங்களுக்காக தானே நம்ம சித்திக்கிட்ட அவங்க அத்தைக்கிட்டலாம் வாக்குவாதம் பண்ணோம், நியாயம் பேசணும். இப்போ நம்மளும் அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் ஆகிட்டேன். இப்போ நம்மளும் இடத்த காலி பண்ணி சொல்கிறாங்களே, என்ன செய்ய? சரி, அவங்களாவது உறுதியாக நிற்பாங்க பார்த்தா இல்லையே. அவர் ஈபியில் வேலை பார்த்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டார், போயிட்டாங்க. ஒரு குடும்பம் சுயநலத்துக்காக அந்த 11 பேர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய கூட்டம் வருது, ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த எண்ணம் அந்த விசுவாசிக்குள்ள இல்லை இல்லையா? நான் மட்டும் ஆராதிக்கணும், நான் மட்டும் ஆராதிக்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சுயநலம் இல்லை. அது மகிமைண்டாவதா. ஹல்லேலூயா. நிறைய சாட்சியை சொல்ல முடியும். 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க, என்னப்பா பண்ணி அங்கே பாரு பாப்பா, இவ்வளோ காடு போடி, நீ அண்ணன் சபை அங்கே இருக்கு, நீ வரலையே அப்படின்னு கேட்டேன். உரிமையாக பேசினேன். அதில் அவங்களோட உரிமையாக பேச என்ன, ஒருத்தங்களை பேரை சொல்லி சொன்னாங்க, என்னை கண்டாலே முகத்தை திருப்பி விடுவாங்கண்ணே. அங்கே வந்து அந்த முகத்தை பார்க்க வரணுமா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் அங்கே கிளக்காமலே போகிறேன். கிளக்கா போயிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்காங்க. நடந்த சம்பவத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஆத்துமாவை உள்ள கொண்டு வரதுக்கு படுற பாட பாரு. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த அக்கா முகத்தை திருப்பி விடுவாங்க. நான் இப்படி அங்கே வந்து ஆராதிக்க வேண்டானே, நம்ம பழக்கம் எப்படியா இருக்கட்டும், நான் கிழக்காமல் போறேன்னு கிழக்காமல் போயிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் பாரு. சுவிசேஷம் சொல்வது என்மேல் விழுந்த கடமைங்கிறத மறந்துடுதோம். சுயநலமாய் காணப்படுகிறோம். நான் மட்டும் நல்லா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, அவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது. இவங்களாம் வந்தால் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், இவங்களாம் வந்தால் எனக்கு மதிப்பு. கர்த்தர் யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 3 வருஷம் தான் எங்கள் சபையில் இருந்தேன். என்னை ஊழியத்தை கொண்டு போட்டாங்க. சீனியர்களுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இப்போ வந்து தம்பி இவனை ஊழியத்தை கொண்டு போகிறாங்க. என்னுடைய வளர்ச்சி அப்படி இருந்தது. கர்த்தரை வளர பண்ணினார்.
என்னுடைய ஊழியங்களும் என்னுடைய நடைமுறைகளும் விலகினங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் வேலைக்கு லீவு போட்டு போட்டு ஊழியத்துக்கு நான் போவேன். நெருக்கடி உண்டாகும் வேலையில், நல்ல கம்பெனி, நான் வேலைக்கு வரலன்னு சொன்னேன். உங்களுக்கு நான் உண்மையாக இருக்க முடியாது, அவ்வளோதான். என்னை விட்டுருங்க. எனக்கு அந்த மாதிரி ஒர்க் ஷாப்பை தெரிந்து கொண்டு அதில் வேலை பார்த்தேன். லீவு போடுவேன், வேலை பார்ப்பேன், லீவு போடுவேன், வேலை பார்ப்பேன். பகலைக்கு ஊழியத்து போனால் நைட்டு வேலை பார்ப்பேன். சாவி என் கையில் கொடுத்துருவாங்க, அவசரத்தை அந்த மாதிரி வேலை பார்த்து கொடுப்பேன். பாதிப்பு இல்லாத அளவுக்கு என்னை வச்சு வேலை செய்கிறது எந்த பாதிப்பும் கிடையாது. முதலாளிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய காரியங்களை பார்த்தா எந்த ஊழியக்காரரும் தடை செய்ய முடியாது. நம்முடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியை எந்த சபையும் எந்த ஊழியக்காரரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் வளர பண்ணுவார். என்னை வளர பண்ணினார். நெருக்கடிகள் உண்டானது, பிரச்சனைகள் உண்டானது, தேவன் இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் சந்தித்த நாட்கள் உண்டு. பசியும் பட்டினமாக இருந்த பிள்ளைகளை வளர்த்த நாட்கள் உண்டு. எல்லாவற்றின் தேவன் என்னை கடந்து வர பண்ணினார். என் 4 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வர கதை உதவி செய்தார். இதுவரைக்கும் நான் ஆண்டு வெட்கப்படுத்தலை. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, கிராமம் வாடகையில் உண்மையாக போய்ட்டு எல்லாம் கஷ்டப்படுத, இங்கே வந்து ஒரு நல்ல சபைக்கு போ, வேலைக்கு போ. நமக்கு விவசாயங்கள் இருக்கிறது, காட்டு காரியங்களாக இருக்குது, கஷ்டப்பட வேண்டாம், 10 ரூபா இருந்தால் போதுமே, ஏன் போட்டு அங்கே டவுனில் இருந்து கஷ்டப்படுறேன், அவங்க வந்துடு. நான் போகவே இல்லை. கத்தருக்காண்டு என் தேவன் என்னை கைவிடவே இல்லை. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடிய கடமை. அவங்க வந்தால் என்னுடைய பேருக்கு, என்னுடைய மேன்மை விட்டு அப்படிலாம் கிடையாது. அப்போ நாம் வளரணும் இல்லையா? அதுக்கு போய் எனக்கு ஒரு தம்பி வந்தாங்க, ரொம்ப வளர்ச்சி என்னை விட. எனக்கே சந்தோஷமாக இருக்கும். முடிவை தந்தரில் தம்பி பாஸ்டாக இருக்கிறான், ரொம்ப பாசமாக இருப்பான். அண்ணேனா நல்லா மரியாதை பேசுவான். என்னை விட ஸ்பீடு அவங்க. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்வது நம்ம மேல் வந்த கடமை. ஜெபம் பண்ணணும். தேவன் நம்மளை வளர பண்ணுவோம். யாரும் நம்மளை தடுக்க முடியாது. நம்ம செய்கிற ஊழியங்களையோ, நம்ம செய்கிற காரியங்களையோ, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளையும் வரங்களையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நம்ம பயன்படணும்னு நினைச்சாலும் கர்த்தர் பயன்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முகத்தை பார்த்து ஒன்றும் பயன்படுத்த முடியாது. நான் செஞ்சுருக்கேன் ஆரம்ப நாட்களில். முகத்தை பார்த்து 2 பாட்டு கொடுப்பேன், அப்புறம் பாடமான். ஐயோட பட்ட பாடு, பெரிய பாடு. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. சுவிசேஷம் நம்ம மேல் வந்த கடமை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சிறுமைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கடன்பட்டவங்களுக்கு, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, சாபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது என் மேல் வந்த கடமை. சபை பக்தி விருத்தி அடையணும். கர்த்தருக்காக செய்வதிலே நம்ம விருத்தி அடையணும். அதில் வளரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வளர பண்ணுகிறவர். சபையிலே சமாதானம் உண்டாகணும், சமாதானத்தில் வளரணும், பக்தி விருத்தியிலே கர்த்தருக்கென்று செய்கிற காரியம், கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்கள், கர்த்தருக்கென்று செபிக்கிற காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்திலே வளரணும். சபை வளரணும். அதுதான் சபையினுடைய வளர்ச்சி. நினைச்சுப்பா, ஒவ்வொரு விசுவாசியும் பிரயாசப்பட்டு ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தா இன்னைக்கு 3 நாள் சர்வீஸ் நடக்குதுல்ல. நீ நினைச்சு பாரு. நம்ம நாளை சொல்லிவிடுறோம், இத்தனை வருஷம் ஆச்சு. அப்படி நம்ம எத்தனை ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டோம் இல்லை? அது சொன்னார். ஏக்கா உங்கள் கூட நாங்கள் 6 மணிக்கு வரலான்னு பார்க்குறோம். அந்த அண்ணன் சொன்னது. இன்னொரு அண்ணாச்சு,
நாங்களும் ஏதோ நாங்கள் போயிட்டு இருக்கோம், நீங்கள் போட்டு அங்கே, நீங்கள் எங்கேயாவது வேறு சபைப்பா. அப்படிப்பட்ட ஆளையும் நான் உள்ளதாக வச்சுருந்தேன். எப்படி சபை வளரும்? எப்படி கர்த்தர் வளர முடியும்? நாம் இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினா பாஸ்டர் வளர்ந்துருவார், பாஸ்டர் காணிக்க கூடிரும். அப்படி அல்ல, என் தேவன் வளருவார், தேவராட்சியம் கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் செய்வோம், நான் செய்யணும். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு வைங்களேன், ஊழியத்தை செய்யாமல் விட்டோம்னா எனக்கு ஐயோ. எத்தனை லட்சங்கள் வந்தாலும், எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள் வந்தாலும் என் தேவன் எனக்கு கொடுக்கப்பட சுவிசேஷம் அறிவிச்சுட்டே இருக்கணும். அது சொல்லுவோய்யா, பணத்துக்காக இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்காக செய்வோமானால் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகள் இருந்தாலும் தேவன் அவ்வப்போது தேவைகளை சந்திப்பார். எவ்வளவோ நெருக்கடிப்பட்டிருக்கிறேன், இந்த ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அதில் செல்லலோய்யா, அல்லேலூயா. போன வாரம் எல்லா கருத்தையும் செஞ்சோம், எல்லோரும் பொறுப்படுத்திக்கிட்டீங்க. சுவிசேஷ ஊழியத்தை பொறுப்படுத்திக்கிட்டாங்க. நம்ம மனப்பூர்வமாக இன்னைக்கு செய்கிறோம், ஒரு தடுமாற்றம் இல்லாமல் செய்கிறோம். ஆனால் முதல் 6-7 மாதம் காணிக்க கொஞ்சம் தான் வரும், உங்களுக்கு தெரியும். அதை எடுத்துக்கிட்டு தான் பேக்கில் வச்சுட்டு தான் போவேன். மிச்சம் இருந்தால் தான் அன்னைக்குள்ளே செலவை நான் பண்ண முடியும். அந்த 2 நாளைக்குள்ளே செலவு. ஒரு வாரம் விட்டால் கூட 2000 மிச்சமே ஆகுங்கிற காரியங்களாக இருந்தது. அப்படி அல்ல, செலவு பண்ணோம். கர்த்தர் அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுவோய்யா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவன். நமக்கு சபை அதில் வளரணும், சுவிசேஷ அறிவிக்கல வளரணும், பக்தி விருத்தி அடையணும் சபை. மூன்றாவது அந்த 9ஆம் அதிகாரத்தில் 31 கடைசி அடுத்த வாசிங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் சபை வளரணும். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது பயப்படாத காரியம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனால் இதை விட இன்னொரு காரியம் இருக்குது. ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரம், சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் அந்த 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் நீ கை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனே உன் புத்திரன் என்றும் நீ ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது தேவதூதன் சொல்கிறார் இல்லையா? இப்போது அறிகிற. எப்போ அறிகிற? நான் உன்னை அழைக்கும் போது, நீ வான் உன்னை சொல்லி அழைக்கும் போது கர்த்தருக்கு பயப்பட அறியல. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிய. எப்பொழுது? தன்னுடைய சொந்த குமாரனை தேவன் கேட்ட உடனே ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி நம்ம சொல்லலாம். பொதுவாக என்ன சொல்கிறோம்? தப்பு பண்ணாதப்பா, கர்த்தருக்கு பயப்படு, தவறான வார்த்தையை பேசாத, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயந்து நட. இது நம்ம மேலோட்டமான காரியம். இது தேவை நமக்கு. கர்த்தருக்கு துணிகரமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படணும். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தான். பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தூக்கி எறிந்தான். அவன் பாவம் செய்கிற இடத்துல யாருக்கும் தெரியாது நினைக்காத. அந்தரங்கமான பாவத்தை ஆண்டவர் கண்டிக்கிறார். நீ செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது நினைக்காது. நீ ரகசியமாக செய்கிற பாவம் ஆண்டவர் இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு தேவன் கேட்பார். நான் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது. யோசேப்பு அப்படிப்பட்ட இடம் தப்பிச்சு வந்தான். அவன் பாவம் செய்யலாம், வாய்ப்புகள் இருந்தது, யாருக்கும் தெரியாது. என் தேவனுக்கு முன்பாக இத்தனை பொல்லாங்கு செய்வது எப்படி?
என் தெய்வத்துக்கு முன்னால் இத்தனை பொல்லாங்க செய்வது எப்படி? அப்படிப்பட்ட பயந்த யோசேப்பை ஒரு அந்நிய தேசத்தில் கர்த்தரை உயர்த்தி காட்டினார். எல்லாரும் சொல்லும் அல்லேலூயா. அவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே அவனை அறியும்படி தேவன் அவனை உயர்த்தி காட்டினான். இதுதான் தேவன். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். நடுங்கி துடிச்சான், அப்படிலாம் கிடையாது. ஐயோ, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுற விஷயத்தில் தன்னுடைய ஒரே குமாரனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. அந்த இடத்துல கூட வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:18 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பையன்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சொன்ன இடத்துக்கு என்ன செஞ்சான்? போனான். 22:10 தன் புத்திரன் என்று பாராமல் எதையும் யோசிக்காமல் கர்த்தர் கேட்டதை அப்படியே கொடுத்தான். மூன்றாவது, அவன் இருக்கிறதுல கொடுக்கல, இருக்கிறதையே கொடுத்தான். புரியுதா? இருக்கிறதுல இருந்து கொடுக்கல, அவன் நிறைவுல இருந்து கொடுக்கல, அவங்ககிட்ட இருக்கிறத அப்படியே கொடுத்தான். எல்லாரும் கரங்க வச்சு சொல்லுவோம். எல்லாரும் கரங்க வைத்தோம். கர்த்தருக்கு கணக்கு பார்க்காம செய்வது. என்கிட்ட இருந்தால் நான் செய்வேன். எனக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த காரியத்தை நான் செய்வேன். நான் ஓடுவேன். இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது, இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொள்வது. இருக்கிறதுல இருக்கிறதையே கர்த்தருக்கு கொடுத்தான். அந்த ஒன்று தான் உனக்கு இல்லையா? அவன்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்போ சபை மூன்றாவது எதில் வளரணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன செய்யணும்? வளரணும். திருமண வீட்டுக்காரங்களை விட கர்த்தரை விட திருமண வீட்டுக்காரர் பெரியவர் இல்லையா? நம்ம கூட சொல்லலாம், ஆராதனைக்கு இருந்தாலும் அடுத்தவங்க பேர் இல்லை. ஒவ்வொரு காரியத்தை கர்த்தரை விட்டு நான் விலகும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் மிஸ் பண்ண என்ன நினைக்கிறேன்னா, இந்த காரியத்தில் இதில் கர்த்தர் சின்னவராக இருக்கிறார். கல்யாணம் விட்டு போடலாம், அவங்க கோவப்படுவாங்க, அவங்கள பார்க்கலன்னு வருத்தப்படுவாங்க. கர்த்தர் இல்லையா? நிர்பந்தமான நிலைமைகளை எத்தனை காரியத்தை பார்க்குறோம் தெரியுமா? நேற்று கூட அம்மா சொன்னேன், வாகுலத்தில் அம்மா ஐசியில் தான் இருக்கிறாங்க. ராஜேஸ்வரக்க சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட பார்த்து உங்கள் பையனுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு வச்சுருக்கேன். வாகுளத்தில் வாகை குளம் எங்களால் மறக்க முடியாத ஒரு ஏரியா. கர்த்தமயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். சிஎஸ்சி போகிறாங்க, நல்ல தண்ணி அடிப்பார் அவர். கர்த்தமயம் உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தரை விட அது பெருசாக இருக்குது. கர்த்தரை விட பாவம் பெருசாக இருக்குது. கர்த்தரை விட ஃபங்க்ஷன் பெருசாக இருக்குது இல்லையா? கர்த்தர் பெரியவர் நினச்சிருந்தோம்னா எதுவுமே எனக்கு இல்லை, கர்த்தர் தான் நினச்சிருப்போம் இல்லையா? சில வேளையில் நிர்பந்தங்கள் இருக்குது, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நிர்பந்தமான சூழ்நிலை வேலையில் நான் அதில் அனுபவப்பட்டிருக்கிறேன். வேலை நெருக்கடியில் ஆராதனைக்கு போக முடியாது, லீவு போட முடியாது, மாத்திரக்கு ஆள் வரமாட்டாங்க எனக்கு. அதனால தான் வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழலை வந்துச்சு. கர்த்தமயம் உண்டாவதா. அல்லேலூயா. நிர்பந்தங்கள் நமக்கு இருக்கிற, அதை நான் ஒன்றும் சொல்லலை. அது கர்த்தர் இந்த காரியத்தை சீக்கிரம் வாய்க்க பண்ணுவா. ஆனால் வாய்ப்புகள் இருந்தோம், சூழ்நிலை இருந்தும்
கர்த்தருடைய ஆராதனையை நம்ம அவாய்ட் பண்ணுறோமே. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம வெளியூருக்கு போகிறோம், நம்ம வர முடியாது. அப்போ அங்கே ஒரு ஆராதனை போகணும். நம்ம பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருந்தால் போகலாம், தவறு கிடையாது. நம்ம அங்கேருந்து இங்கே வர முடியாது, சொந்த சர்ச்சுக்கு வர முடியாது. பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆராதனை இருந்தால் அங்கே போகலாம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த சபை எதில் வளரணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அதாவது கீழ்ப்படுகிறது, தேவன் சொன்ன இடத்துக்கு போவது, இருக்கிறதை கொடுப்பது, எதையும் யோசிக்காமல் கொடுப்பது, இருக்கிறதல்ல இருக்கிறதே கொடுப்பது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 22:3 வாசிக்கிறோம். முதல் வேலையாக இருக்கும் அவனுக்கு, கர்த்தருக்கு செய்வது முதல் வேலையாக இருக்கும். அதிகாலையிலே புறப்பட்டு போயிட்டான். முதல் வேலை அதிகாலையிலே இருந்துச்சு, புறப்பட்டு போயிட்டான் ஆபிரகாம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக சீக்கிரம் வாசி முடிக்க, கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 9ஆம் அதிகாரம் 31 கடைசி வரி. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்தார். சபை எதெல்லாம் பெருகிச்சு? பரிசுத்த ஆவியானால் கொடுக்கிற ஆறுதல், ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆறுதல். ஆண்டு சொல்லார் இல்லையா, யோவான் 14:26 26, நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவளை என்ன செய்வேன்? அனுப்பேன். யோவான் 14:26 14 16. அப்போது அவர் தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு ஒரு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் என்னிடத்துல இருந்து எடுத்து செல்வார். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் சொன்னதை, நான் இந்த பூமியில் விதைத்ததை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், அவர் உங்களை நடத்துவார், ஆளுகை செய்வார். இது கிருபையின் காலம், இது ஆவியானுடைய காலம். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இயேசுடைய வருகையிலே ஆவியானவர் இருப்பார். ஆவிய மணவாட்டிய வா என்பானாக சொன்ன உடனே மணவாட்டிய சபையும் ஆவியானவரும் கடந்து போயிடுவாங்க. அப்புறம் இந்த கிரி எங்கேயுமே இருக்காது, எந்த செயல்பாடும் இருக்காது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த உணர்வு இருக்காது. ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உணர்வு இல்லாதனால தான், ஆவியானவரால் கொடுக்கப்படுற உணர்வு இல்லாதனால தான் நம்ம துணிஞ்சு நம்ம எதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த உணர்வு, ஐயோ பேசிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, அந்த இடத்த விட்டு நகண்டு வர்றதுக்கு உணர்வு அடையணும். அந்த உணர்வு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. நம்மளால் முடியாது, இல்லைன்னு சொல்ல, நம்மளால் முடியாது. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மறுபடியும் இந்த தவறை பண்ணிடக்கூடாது, நான் மறுபடியும் இந்த வார்த்தையை நான் பேசிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் உதவி செய்வார். அப்போ சபை எதில் வளர்ந்தது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆறுதல். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், ஏசாயா 40:1. அப்போ ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு தேற்றரவாளன். அது இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட்ட தேற்றரவாளன், பரத்தில் இருந்து உன்னதத்திலே இருந்து வரக்கூடிய ஆவியானவர். அதான் சீசர்கள் சொன்னார், உன்னதத்திலிருந்து புறப்பட்ட ஆவியானவரை பெறுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யவே காத்திருங்க, நீ போயிடாதீங்க. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அதுவே பிதாவினுடைய வாக்கு தத்துவம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவரை பெற்றுக்கொள்ளுங்க, அவர் தான் நடத்துவார். அவர் எருசலேம் வரைக்கும் கொண்டு போய் அவர்களை காத்திருக்க பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து கடந்து போனார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவர் சபை 4 எதில் வளரணும்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆறுதல். தேவன் ஆறுதலின் தேவன். நமக்கு எப்படி உண்டாகும்? ஆவியினாலே உண்டாகும். அப்போ சபை பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கணும்.
கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபமுனமா எல்லாம் 4 காரியங்களை பார்த்தோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே எழுமி நிற்போமே எல்லாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த எல்லாம் உற்சாகமாய் ஒரு 5 நிமிடத்தை முடிச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. நாங்களுமே துதிக்கிற சபை சமாதானத்தில் வளரணும். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். பக்தி விருத்தியில் வளரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும். பரிசுத்த ஆவியில் உண்டாகக்கூடிய அந்த ஆறுதலிலே சபை வளரணும். அதுதான் ஒரு சபையினுடைய வளர்ச்சி. ஹல்லேலூயா. எண்ணிக்கையில் அல்ல, எண்ணிக்கை நமக்கு தேவை. அதே நேரத்தில் சபை சமாதானத்திலே வளரணும், நமக்குள்ளே சமாதானம் காணப்படணும். ஹல்லேலூயா. துதிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாங்களுமே துதிக்கிறோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. அந்த நாளோ நெருங்கிடுதே, அரி நிறைவேறுதே. அந்த நாளோ நெருங்கிடுதே, அரி நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேனே, விண்ணவர் எல்லடைவே, விண்ணவர் எல்லடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. பூமியின் கோடாரமென்றோ கலவினமே அழிந்திடுமே. பூமியின் கோடாரமென்றோ கலவினமே அழிந்திடுமே. கைகளை அத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. காத்திரே பறினார் கழுகை போல பறந்தெழும்பி. காத்திரே பறினார் கழுகை போல எழுந்தி. ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவன். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வருகையில் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும்.
கர்த்தருடைய வருகை மிகவும் சுயமாக இருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை உயர்த்தி சபை எதில் வளரணும் தெரியுமா? 4 காரியத்திலையும் சுவிசேஷத்தில் சபை வளரணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல சபை வளரணும். ஒரு போதகர் ஐயா பேசினாங்க, நீ சுவிசேஷம் அறிவிக்கிறவன் சபை செத்த சபைன்னு சொன்னார். உனக்கு ஆட்கள் வரலாம், உனக்கு காணிக்க வரலாம், நீ செத்து போனவன்னு சொன்னார். எனக்கு அன்னைக்கே ஒரு மாதிரி, நீ சுவிசேஷத்தை அறிவிக்கல அப்படின்னா நீ வர்ற ஆட்களை வச்சு வர்ற காணிக்கையை வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க. உன் சபை செத்த சபை. நான் உணர்த்தப்பட்டேன், வேதனைப்பட்டேன். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. எப்படி ஆயிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்கு வரணுங்கிறதுக்காக சொல்லலை, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லலாம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம், நம்ம கூட பழகிறவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லலாம். சில பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நம்ம கேட்குறோம், ஆனால் ஒன்று சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் போதும், கர்த்தர் அங்கே வேலை செய்வார். அந்த வார்த்தை அங்கே வேலை செய்யும். நாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், உங்கள் பாவத்துக்கு அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவத்துக்கு அடிக்கப்பட்டார். நம்மையும் சேர்த்து சொல்லணும், நம்ம பாவம், என் பாவம், உங்கள் பாவத்துக்கு அடிக்கப்பட்டார். அந்த இயேசுவால் உங்களை மாற்ற முடியும், மறுபடியும் உங்களை வாழ வைக்க முடியும்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் அங்கே வேலை செய்வார். நீங்கள் சொல்லிட்டு வந்துடுவீங்க, கர்த்தர் வேலை செய்வார். உங்கள் நிமித்தமாய், நம் நிமித்தமாய், சபை நிமித்தமாய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். ஆண்டவரே, சபை சுவிசேஷத்தில் வளரணும். நம்முடைய சபை சுவிசேஷத்தில் வளரணும். 14 கிராமத்தை விட்டுட்டு நான் போகலை, ஒரு கிராமத்தை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு நாளுக்கு இன்னும் அநேக கிராமங்களுக்கு நாம் போனோம். எல்லாரும் கரங்களை வைத்தோமா? அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம செலவு பண்ணணும், சுவிசேஷத்திற்காக நம்ம செலவு பண்ணணும். ஆத்துமாக்களை கத்தரும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக சபை, நிறைய கிராமத்தில் சபை இல்லை, நிறைய கிராமத்தில் சபையே கிடையாது. இருக்கிற சிஎஸ்சி சபை அடைச்சி கிடக்கு, ஆர்சி சர்ச்சை அடைச்சி கிடக்கு, நிறைய இடத்துல சபைகளே கிடையாது. ஆண்டவரே, எங்களுடைய சுவிசேஷத்தில் எங்களை பயன்படுத்தும், எங்க சபை சுவிசேஷத்தில் வளரணும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீர் மகிமைப்படணும், நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, உங்க நாமத்தின் மகிமைக்காக உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக சிறுவர் ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு, செலவு பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். நீர் ஆசீர்வதியும். வந்த எல்லா மக்களையும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். எல்லா வியாதிகள், விளையினங்கள் மாறட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க, நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. மேல் படிக்கிற பிள்ளைகள் நல்ல செமஸ்டர் பாஸ் பண்ண உதவி செய்யும், நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோருக்கு நல்ல சந்தோஷம், சமாதானம் காணப்படட்டும். வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள் மாறட்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை காணப்பட உதவி செய்யும். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, கொண்ட எல்லாம் வச்சு ஆசீர்வதிங்க. எதிர்பார்க்கிற வேலை, வருமானம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க மகிமைப்படுங்க. எல்லா வியாதிகளும் மாறட்டும், பரிபூர்ண சுகபலன் உண்டாகட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படும், மகிமையான காரியங்களை செய்யும். வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம், வேலை இடத்துலலாம், வாகனத்தில் போகும்போதெல்லாம் பாதுகாப்பு இருக்கட்டும். கிருபையாய் மகிமை நடத்துங்க. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராய இது கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போ இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பின்னாலே சைடில் இருக்கிறவங்க